வணக்கம் மக்களே, சற்று வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். முதல்வர் விஜயின் அதிரடி உத்தரவு என்ன? அமைச்சர் சரத்குமார் நீக்கமா? அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றோம். திமுக ஆகிய இரு கட்சிகளெல்லாம் இப்பொழுது அமைந்துள்ள தாவைக்க அரசின் மீது குற்றங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக சூட்டியிருக்கிறதா. அந்த வகையில்தான் தாவைக்காவின் அமைச்சராக இருந்து வந்தவர் சரத்குமார் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவிவரும் ஒரு வீடியோ ஒன்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வீடியோ குறித்து பல்வேறு தகவல் பகிரப்பட்டு வரும் நிலையில்தான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த விசாரணையோ அல்லது நடவடிக்கையோ கண்டிப்பாக எடுக்கப்படவில்லை என்றுதான் மக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரின் விளக்கம் என்னவென்றால், வீடியோ தொடர்பாக விளக்கமளித்த சரத்குமார் அவர்கள் நான் பயன்படுத்துவது குழந்தைகளுக்கான சாதாரண மாத்திரை மட்டுமே என்றும் சமூக ஊடகங்களில் பரவரும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறதா. இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து உளவுத்துறை விசாரணைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க உள்ள என்ற தகவலும் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து தமிழக அரசு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. எனவேதான் இந்த விவகாரம் தொடர்பான தகவல் என்பது குறித்து விளக்கம் ஏதும் அளிக்கப்படாத சூழல்தான் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கப்பட்டு வருகிறது. என்னவென்றால், அமைச்சர் சரத்குமார் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அந்த பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ என்பது போதைப்பொருள் பயன்படுத்தும் வீடியோவாக பார்க்கப்பட்டும் சூழல்தான் தமிழக அரசியலிலே புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் புதிய பொறுப்பேற்றுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களில் 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே ஒரு மிக பெருமையான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இவ்வாறு கட்சியாக உருவெடுத்த நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுப்பெடுக்கும் இந்த சூழல்தான் அமைச்சர் சரத்குமாரின் செயல்பாடுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமன்றி தமிழகத்தில் ஆங்காங்கே அனைத்து இடங்களிலும் போராட்டம் என்பது வெடித்தக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியல் உருவாகியிருக்கிறதா. திராவிட முன்னேற்ற கழகமானது அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்கும், அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கூட என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்திருக்கிறதா. மக்களுக்காகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய வாக்குகளை அளித்து விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார் என்ற எண்ணம் தான் தமிழக மக்களை ஓடிக்கொண்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு மற்றும் சீர்கேடு முறைகேடுகளை கண்டிப்பாக அதற்கான தகுதியான உரிய நடவடிக்கை கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் எடுப்பார் என்ற எண்ணம் தான் மக்களிடம் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.